ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் 242 என்ன நடந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே அந்த பார்கவியும் திருச்செல்வத்தையும் காட்டுறாங்க. அந்த திருச்செல்வம் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஈஸ்வரி அம்மா பேசின ஆடியோ வந்து என்கிட்ட இருக்குது. ஆனால் இது எப்படினாலும் போலீஸ் என்னை பிடிச்சிட்டாங்கன்னா எப்படியா கைப்பற்றிடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியாமல் இருக்குதுன்னு சொல்லும்போது பார்கவி சொல்கிறாங்க, சார் அந்த வீடியோவை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருங்க, நான் வந்து அதை க்ளவுட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். வேறு எந்த டிவைஸில் வேணாலும் அதை லாக்இன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, சரி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி விட்றாரு. இவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸ்வரி அம்மா இந்த மாதிரி ஆக்கினவங்களையும் அப்புறம் என்னுடைய அப்பாவையும் உங்களுடைய ஒய்ஃபையும் கொண்டவங்களையும் கண்டிப்பாக பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. அதுக்காக கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே திருச்செல்வம், ஆமாம் அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய அந்த சீன் முடிஞ்சிச்சு. அடுத்து அந்த பணிக்கிற சாமியாரை காமிக்கிறாங்க. 4 அண்ணன் தம்பிகள் உட்காந்துருந்தோன்னே இந்த மாதிரி வீட்டில் கல்யாணம் நடக்கிறதுக்காக பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொன்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே, கரெக்டாக தான் சொல்கிறீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்க தீய சக்தி அழிக்கணும், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய சக்தியாக நம்ம இந்த ஒரு பெரிய யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்கிறாங்க. கேட்கும்போது அந்த சமயம் பார்த்து அந்த பணிக்கிற சாமியாருடைய பிஏக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துடுது. மினிஸ்டர் இந்த மாதிரி பேசுகிறேன், இந்த மாதிரி நான் உங்களால் தான் எனக்கு மினிஸ்டர் பதவியே வந்துச்சு, எனக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால் நான் அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனேவோ, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனேவோ, சரி ஓகே, நான் அப்பாயின்மெண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வெளியில் வந்து உட்காந்துக்கிறேன், சாமி எப்போ வெளியில் வராங்களோ அப்போ நான் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போயிடுறேன், அப்படின்னா தான் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி உங்களுடைய வீட்டு தீய சக்தியை ஒழிக்கணுன்றதுக்காக பெரிய யாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களோட குணசேகரன்ட்டு சொன்னோடனேவோ, சரி என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு சொன்னோடனேவோ, சரிப்பா அந்த முல்லையை பார்த்து சாமியோட பிஏ சொல்கிறாரு, எப்போ உனக்கு தான் தெரியுமில்ல, ஆல்ரெடி இப்போ 1 லட்ச ரூபா கட்டணும், 1 ரூபா கட்டிட்டிங்கன்னா சரியாக போய்டும் அப்படின்னு சொன்னோடனேவோ, என்ன 1 ரூபா கொடுத்தா தான் சாமி களத்தில் இறங்குவாரோ இல்லாட்டி இறங்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி கரிகாலன் காமெடி பேசுகிறாப்புல. பேசணுன்னேவோ, இந்த 1 ரூபா வந்து வெறும் அட்வான்ஸ் மட்டும்தான், அட்வான்ஸ்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது, பாக்கி வந்து மொத்தமாக வீட்டுக்கு வந்து யாக வளர்க்குறது, அது செய்கிறதுக்கு தீய சக்தியெல்லாம் ஒழிக்கிறதுக்கு பெரிய யாக வளர்க்கும்போது 80 ரூபா தேவைப்படுதும், 80 லட்சம் தேவைப்படுதும் அப்படின்னு சொன்னோடனேவும் அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. இவ்வளோலாம் யார் செலவு பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி தம்பிகள்லாம் எந்திரிக்கிறாங்க. அப்படியே அண்ணன் குணசேகரன் சொல்கிறாப்புல, பேசாமல் உட்காருங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், சாமி நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள், வீட்டில் தீய சக்தி ஒழிஞ்சால் போதும், நான் என்ன செலவு ஒன்று நான் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு இதை முடிச்சுக்கலாம், நீங்கள் மண்டபத்துக்கு வாங்க, பாக்கி எல்லாம் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. சரி அடுத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. 4 பேர் வீட்டில் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்ட உடனே அந்த முல்லை வந்தேன்டா, என்ன மாமா சாப்பாடு எப்படி இருக்குது, இந்தாங்க நான் ஒரு சுட்ட தோசை முருகலாக இருக்குது, நல்லா சாப்பிடுங்கன்னு சொன்னோடனே, ஆமாம் உன் கையால் எனக்கு சாப்பிட வேண்டிய தலையெழுத்து எங்களுக்கெல்லாம் வச்சு தொலை அப்படின்னு சொல்கிறாப்புல. மாமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னா, என்ன சந்தேகம், எங்கள் அக்கா அந்த என் தங்கச்சி 2-3 நாளாகவே கொஞ்சம் கஷ்டத்துலேயே இருக்கா, என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொன்னோடனேவோ, என்ன இருக்கா எங்கே அவளை கூப்பிடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனேவோ, அவளை கூப்பிட்டு வரேன், கூப்பிட்டு வந்தோடனேவோ, என்னம்மா என்னாச்சு உனக்கு ஏதோ பிரச்சனை, என்ன ஒரு மாதிரியாகவே திரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மாமா எனக்கு ஒரு தலைவலியாக இருக்குது, அதனால தான் உள்ளே உட்காந்துருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியாக போய்டும், இனிமேல் கிளம்பி வெளியில் வா, நான் போய் மண்டபத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அப்படியே அருவி கட்சி உள்ளே போயிட்டு, ஐயோ மண்டபத்துக்கு கூட்டு போய்ட்டாரா, எங்கள் வீட்டில் இருக்கிற 3 பிசாசும் சேர்ந்து நம்மளுடைய ஃபோனில் இருக்கிற எவிடன்ஸை எடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு, நம்ம எப்படியாவது போகக்கூடாது மண்டபத்துக்கு, வேறு யாரும் அனுப்பிச்சி விட்றோன்னு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்குது. அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு வெளியில் வராங்க. வெளில வந்தோடனே, சரி ஓகே, சரி வாங்க மண்டபத்துக்கு போகலான்னு சொன்னோடனே அருவி கட்சி சொல்கிறேன், மாமா எனக்கு இந்த மாதிரி தலை வலிக்குது, என்னால் வர முடியல, நீங்கள் வேணால் முல்லையை கூட்டிகிட்டு போயிருங்க, முல்லையெல்லாம் பார்த்துக்குறோன்னு சொன்னோடனே அந்த காமெடி பேசி சொல்கிறாரு, ஆஹா என்னக்கா உங்களுக்கு சப்ஸ்டியூட் இவனை வந்தால் எல்லா வேலை நடந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, எல்லாம் நடந்துட்டா கூட்டிகிட்டு போடான்னு சொன்னோன்னே, அப்படியே பின்னாடி அவங்க கூட்டிகிட்டு போடான்னு சொன்னால் சரின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த அறிவுக்கட்சி எப்படியாவது அறிவுக்கட்சியில் இருக்கிற வீடியோ வெளியில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 3 பேர் திட்டம் போடுறாங்க. அப்போ 3 பேர் என்ன திட்டம் போடுறாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அறிவுக்கட்சி நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருப்பாள், நம்ம வெளியில் போயிட்டோம்னா நம்ம கூட வெளியில் இருந்தால் அவளும் பெறுவான், அப்போ வீட்டுக்குள்ளே வந்து அந்த எவிடன்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் வெளியில் போகிறாங்க. இதே சமயத்தில் வெளியில் போகும்போது அப்படி கதிர் பொண்டாட்டியை பார்த்து கேட்குறாரு, என்ன 3 பேர் இப்போ எங்கே வெளியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ரேணுகா சொல்கிறான், அந்த மாதிரி உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது, இப்போ இதை 100 தடவை 1000 தடவை சொல்லிவிட்டு தேவையில்லாமல் எங்கள் கூட பிரச்சனைக்கு வராது அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் பாட்டு எங்கள் வேலைக்கு பார்த்து போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே போய் தொலைங்கன்னு சொல்லி விட்டுட்டோன்னே, அப்படி அதை குணசேகர் சொல்கிறாப்புல,
ஆமாம், எங்கேயாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது தான் 3 மூதேவிகளும் பூனை மாதிரி குறுக்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால், போடா போய் தண்ணி எடுத்துகிட்டு வாடா குடிச்சிட்டு போவோம்னு சொன்னோன்னே தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே குடிச்சிட்டு வெளியில் போகிறாங்க. அப்படியே கார் எடுத்துகிட்டு வெளில போயிட்டாங்க. இன்னும் வீட்டில் இருக்கிறது வந்து அந்த அருவிக்கட்சி மட்டும்தான். சரி என்ன வெளில போனோடனே வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிட்டு அந்த இருக்கிற அந்த ஃபோனில் எந்த ஃபோனில் எவிடன்ஸ் இருக்கோ அந்த எவிடன்ஸை எடுத்து பத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த எவிடன்ஸ் பத்திரமா இருக்கணும் அப்படின்றக்கா பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த எவிடன்ஸ் பத்திரமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியிலேருந்து கதவுல யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. அவளுக்கு பெருசாக ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ யாரோ வந்துட்டாங்களே, என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ண போகிறாங்களோ தெரியலேன்னு சொல்லிட்டு கதவு கிட்டே போகிறா. அதோடு அந்த சீரியல் முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்து யார் வரான், அவள் என்ன கேட்க போகிறாங்க, என்ன பார்க்க போகிறாங்கன்றத அடுத்த சீரியலில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.